பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எலியாவின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே தேவனாகிய கர்த்தர் 26வது நாளை காண கிருபை செய்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், நான் வார்த்தையினால் சொன்னதை கரங்கள் நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி. ஆமேன். இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆண்டோடைய துவக்கத்தில் அநேகருக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வாக்கினால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி. ஆமேன். இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்த என்னென்ன வாக்குத்தங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அந்த வாக்கையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம அதற்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக, அந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியுள்ள இருதயத்தோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் வார்த்தையினால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தகப்பனே, நீர் ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஒவ்வொரு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க சுவாமி கர்த்தாவே. அந்த வாக்கின்படி அவங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் தாமே அந்த வாக்குத்தத்தங்கள் சுதந்திரத்துக்குள்ள தகுதியுற பாத்திரங்களாய் அவர்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, வாக்குத்தத்தங்கள் சுதந்திரத்துக்குள்ள ஆண்டவரே அவங்களிடத்துல என்னென்ன தடைகள் இருக்குதோ ராஜா, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும் ஐயா. கர்த்தாவே, சுகமாக்குகிற தேவன் அப்பா தகப்பனே, அற்புதங்களை செய்கிற கர்த்தர் அப்பா தகப்பனே, நல்ல எபினேசரா இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் தாமே நீங்க. ஆவியானவரே, ஒவ்வொருத்தரோடு நீர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படியாய் ஒவ்வொரு ஜனங்களையும் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அப்பா வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆவியானவரை நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அந்த வாக்கு தத்தங்கள் அப்பா வெறுமையா உம்மிடத்துல திரும்பாதபடிக்கு ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள ஜனங்களாய் அப்பா தகப்பனே ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவரே நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே, அப்பா மக்களோட ஜனங்கள் அப்பா இருதயத்துல அநேக தடைகள் இருக்கு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், வாழ்க்கைக்கு எல்லா தடைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவங்க குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நலங்கத்திற்குள்ளே சமாதானம் வாக்குத்தத்தின்படியாய் குடும்பங்களுக்குள்ள சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா தடைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுங்க ராஜா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பா பிஸ்னஸ்ல ஆண்டவரே தகப்பனே, குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா தடைகளும் சமாதான குலைச்சல்களும் ஆண்டவரே, பெருக்கம் இல்லாமல் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அத்தமாக்கப்பட்டு போகட்டும் ராஜா. சமாதானத்தின் தேவன் குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேலையில் ஆண்டவர். எல்லா தடைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுங்க சுவாமி. உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் ஆளுகை செய்யுங்க. வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் அப்பா நிமித்தமாய் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஆமென்றும் ஆமென் என்றும் அப்பா நிறைவேறுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.